வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவோம் அப்படின்ட்டு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டதுனால பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற அனைத்து வேகன்சிஸுமே உறுதியாக எடுக்க போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ 15,000 ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துட்டுருக்கு. அது மட்டுமே கிடையாது, அது இப்போ புதிய கலந்தாய்வு நடத்தவும் தடை அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்றதெல்லாம் வந்து வீடியோவில் பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் ஜூன் மாதத்துலேருந்து இந்த பள்ளிகள் திறப்புடைய தேதிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தினங்களில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து இந்த நடுநிலை பள்ளிகள் மட்டும்தான். ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து நடக்கிற பள்ளிகளுக்கு தேதிகள் வழக்கம் போல் இயங்கும். மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி இயக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சர்கிட்ட டெட் ஆசிரியர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா 2013 மற்றும் 2017 பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்கை போடுங்க அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை ஆசிரியர் சங்கத்தினர் சந்திச்சிருக்காங்க. ஸோ ராஜ்மோகன் அவர்களும் குறிப்பிட்டு சொல்கிறாரு, நான் முதல்வர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல சுமூகமான முடிவுகளை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ அது மட்டுமே கிடையாது, இந்த 149 இந்த ஜிஓவை முழுமையாக எங்களுக்கு நீக்கி கொடுங்க. ஸோ நிச்சயமாக இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இந்த ஜிஓ வந்ததுனாலேருந்து இந்த வரைக்கும் ஆசிரியர்கள் யாருமே நிம்மதியாக இல்லை. இந்த 149 ஜிஓவை நீக்கியே ஆகணும், நியமன தேர்வு ரத்து செய்தே ஆகணும் அப்படின்ட்டு பலதரப்பட்ட ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாகவும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னமும் சரி வர ஒரு ப்ராப்பரான டெலிகேஷன் பதில்கள் வரலை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ஒரு சில முக்கியமான தகவல்களாக நம்ம கருதுவோம். அரசு பள்ளிகளில் பல்வேறு விதமான ஆசிரியர்களை நியமனம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அரசாணைகள் எல்லாமே ஆங்காங்கே எடுக்கப்பட்டிருக்கு. டேட்டாபேஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. புதிய வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ அந்த வேக்கன்சிஸ் பட்டியல் காலி பணியிடங்களுடைய பட்டியலை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜிடிஆர்பிலேயே நமக்கு வந்து ஒரு 16,000 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்ஜிடியோட வேக்கன்சிஸு, அடுத்து புதுசாக யூஜிடிஆர்பி, பிடி அசிஸ்டண்ட்டு, பிஆர்டிஇ, பிஓடைய வேக்கன்சிஸ் எல்லாமே நம்ம பார்க்குறப்ப பள்ளி கல்வித்துறையில் 28,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒழிஞ்சிட்ருக்கு. இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே சரிவர ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் இந்த வட மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேர்ச்சியுடைய விகிதம் வந்து கணிசமாக குறைஞ்சிருச்சு. ஸோ தேர்ச்சியுடைய விகிதத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு சில முக்கியமான அறிவுரைகள் எல்லாமே வழங்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த தேர்ச்சியுடைய விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிக்க போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் டிஆர்பியில் காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனையும் டிஆர்பியில் நடக்கக்கூடிய அடுத்து 5 தேர்வுகள், ஸோ இந்த யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிடி அசிஸ்டண்ட்டு, டெட்டு, இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட போகிறாங்க. 2026 சிறம்பட நடக்கும் அப்படின்றத தேர்வுகள் குறித்த நேரத்தில் குறித்த தேதியில் அனைத்து தேர்வுகளுமே நடத்தப்படும் அப்படின்றத முதல்வர் விஜய் சரியாக சொல்லிகிட்ருக்காரு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ டெட் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்ஸு, டெட்டில் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பும் விரைவில் வழங்க இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.